இவர் ஒரு கட்சி, இவரு ஒரு கட்சி, அவரு ஒரு கட்சி, இவரு ஒரு கட்சி, இவரு ஒரு கட்சி, நாங்க எல்லாம் ஒன்னா வரமாட்டோன்ற திமிர்ல நீ ஆடுற. நான் என் கட்சிக்காரனுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், நீ அன்புமணி வந்தாலும் போ, திரும்ப வந்தாலும் போ, நான் வந்தாலும் நீ வா, கட்சின்ற பேச்சே கிடையாது. பாதிக்கப்படுவது நாம தான். ஒன்னா நிற்போம், நம்முடைய உரிமையை மீட்போம் அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன். தெளிவான புரிதலோடு நான் இருக்கிறேன். என்னுடைய மக்களை என்எல்சி நிர்வாகம் ஆண்டாண்டு காலமா உங்க ஊர், நம்ம ஊர் மட்டும் இல்ல, இந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட ஊர் மட்டும் இல்ல, என்டையர் நம்முடைய கடலூர் மாவட்டத்து மக்களை எல்லாருமே இப்படிதான் பிரித்தாலும் சூழ்ச்சி. இப்ப எப்படி இந்த ஊர்ல இருக்கிற முக்கியமான அரசியல்வாதிகள், முக்கியமான புள்ளி, அவங்க ஏதாச்சும் 2 பேரை கொடுத்தாங்கன்னா கான்ட்ராக்ட்ல வேலை போட்டு கொடுத்து அவங்கள கையில வச்சுப்போம். அவங்கள கையில வச்சுக்கிட்டு 2 வீட்டுக்காரனை கையில வச்சுக்கிட்டு 98 வீட்டுக்காரனை காலி பண்ற வேலை. 2 வீட்டுக்காரன் தாலி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 98 தாய்மார்களின் தாலி இறக்குற வேலை. இன்னமும் ஒப்பந்த தொழிலாளி 13,000 பேர் கோர்ட்டு சொல்லிச்சு படிப்படியா நிரந்தரப்படுத்துறாங்க, இன்னமும் பண்ணல. அதுல வேற டாக்டிஸா கிரிமினலா என்ன செய்யறான்? அந்த நிரந்தர தொழிலே கடகோடி வேலை இருக்கு பாருங்க, வெறும் 0. அந்த மாதிரி அது என்ன பேரு? டபிள்யூ. மாசம் எவ்வளவு சம்பளம்? 20,000 அதிகபட்சம் 18,000. 18,000 கேட்டா அவர் பர்மனன்ட் எம்ப்ளாயா? ஆனா வெங்காயம் இதான பர்மனன்ட் எம்ப்ளாயா?